கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இன்றைக்கு பரிசுத்த தகப்பன் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை. அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. எவ்வளவு பாருங்க, தாவீது வாழ்க்கையில ஆண்டவர் உறுதியை எப்படி சொல்றார் பாருங்க. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. இன்னைக்கு நாம ஏதாவது ஒரு காரியங்களுக்கு ஒரு மனிதர்களிடத்துல ஏதாவது நம்ம காரியத்தை கேட்பதற்காக அவங்கள தேடி 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 போவோம். ஆனா ஒரு நேரம் என்ன ஆயிடுதுங்க, ஏமாற்றமாயிரும். போய் பார்ப்போம், இப்பதான் இங்க இருக்கிறோம்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போவோம், அவங்க இருக்க மாட்டாங்க. திரும்ப நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவோம், மறுபடியும் போவோம், அந்த இடத்துல என்ன அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு போயிடுவாங்க. நம்ம போய் போய் ஏமாற்றம் அடைந்து கொண்டு வருவோம். ஆனா அவர்களை சந்திக்கும் பொழுது, நான் எத்தனை நாள் உங்களை தேடணும் தெரியுங்களா, எத்தனை நாள் உங்களை பார்த்தேன் தெரியுங்களா, இன்னைக்குதான் உங்களை கண்டுபிடிக்குது, இன்னைக்குதான் உங்களை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு மாம்சமான மனிதர்களைவே நம்ம என்ன செய்யறோங்க, நம்ம சந்தோஷமா அவங்கள பார்த்த உடனே இன்னைக்கு பார்த்துட்டோம், இன்னைக்கு இந்த காரியம் நடந்துரும், இன்னைக்கு உங்கள்கிட்ட நம்ம சந்திச்சிட்டோம், இவங்களுக்கு எத்தனை நாள் நம்ம இவங்களை பார்க்கணும்னு வந்தோமே, இந்த காரியம் நடக்க போகுது, நம்ம ஒரு மாம்சமான எண்ணத்திலேயே நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஆனா பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரா, என்னை நீ தேடினா நான் என்ன செய்வேன், அப்பொழுது நான் உன்னை கைவிடுவதில்லை. நீ எப்பொழுதெல்லாம் என்னை உண்மையாய் கூப்பிடுறியா, எப்பொழுதெல்லாம் இயேசுவே, என் தகப்பனே, என் தேவனே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஏன்னா அவங்க அதே வசனம், ஆதலால் உங்க நாமத்தை அறிந்தவர்களை உம்மை நம்பி இருக்கிறார்கள். உங்க நாமத்தை அவங்க அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். இயேசு என்ற நாமம், இயேசு கிறிஸ்துவானவர், அவருடைய நாமம் பலத்த துருவம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பாங்களா. ஆண்டோடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தை வச்சிருக்கிறார். ஏன்னா அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை நான் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சங்கீதத்துல சொல்றார். 1ஆம் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல. இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க என்னைக்கெல்லாம் என்னை தேடுறீங்களோ, என்னைக்கெல்லாம் வாஞ்சியா இருக்கீங்களோ, என் மேல் ஆர்வமா பார்க்கறீங்களோ, அப்பெல்லாம் நான் என்ன செய்யறேன், ஓடி வருகிறேன், உங்களை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை மகளே, நான் உன்னை கைவிடுவதில்லை மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், அவர் அணைத்துக் கொள்வார். நீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் மேலான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்.